முன்னதாக அமித்ஷா மதுரை வந்திருக்கிறார். இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தினார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. விவரங்கள். மோனிஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக மதுரை வந்தார். நேற்று இரவு வந்தவர் இன்று சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். அங்கிருந்து இப்போது மீனாட்சி அம்மன் கோவிலில் அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்தார். 11:45 மணி அளவில் இங்கு வந்தவர் தற்பொழுது 11:20 மணி அளவில் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அரை மணி நேரம் இங்கு வந்த சுவாமி தரிசனம் செய்ய வந்தவருக்கு பூரண கும்ப மரியாதை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாள் பயணத்தினுடைய நோக்கம் என்பது அவருக்கு பாஜகவில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை, அது தொடர்பான வியூகத்தை கட்டமைப்பதுதான் அவருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த தரிசனத்துக்கு பின்னதாக அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் ஒரு உயர்மட்ட நிர்வாகிகளுடன் ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக இப்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு 1:30 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு இந்த ஆலோசனை கூட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர்கள், பாஜக மாநில தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்நாள் தலைவர் நயினா நாகேந்திரன், உயர்மட்ட குழு நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் இவை எல்லோரும் பங்கேற்கிறார்கள். அவர்களுடன் இந்த பாஜகவினுடைய தேர்தல் வியூகம் என்ன, அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடு, பாமக தேமுதிகவை கூட்டணிக்கு மீண்டும் அழைப்பது, அமமுக ஓபிஎஸ்க்கான தொகுதி பகிர்வு, வேறு சில புதிய கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கான தொகுதி வாய்ப்புகள் என்ன, வெற்றி வாய்ப்புகள் உள்ள தொகுதிகள் என்ன, எவ்வளவு தூரத்திற்கு களம் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரங்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. அதுக்கு பின்னதாகத்தான் மாலை 4 மணி அளவில் கொத்தக்கடை பகுதியில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திலும் பங்கேற்று 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்கள், உத்தரவுகளை கட்சி நிர்வாகிகளுக்கு, தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான அமைப்பாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார். கடந்த வாரம் மதுரையில் திமுக பொதுக்குழுவில் நடத்தி அதில் பங்கேற்ற இந்த முதலமைச்சர் பேசுகையில், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன ஒரே வாரத்திற்குள் மதுரைக்கு அமித்ஷா வந்திருக்கிறார். அவருடைய வருகை என்பது அரசியல் வட்டாரத்தில் மிக கூர்ந்து கவனிப்பதக்க அம்சமாக மாறி இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. வெற்றி.